2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 17 வசனம் வரை. 2 Thessalonians 2nd chapter verse 1 to 17. வசனம் 1. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேரப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், now we and beseech you and brethren by the coming of your Lord Jesus Christ and by your reign into gutter unto him. வசனம் 2. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்தாய் என்ற ஒரு நிருபத்தையாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமயமாய் இருக்கிறதை சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். That he be not unsown to shake in the mind, hear the troubled natural by the Spirit, and never be a letter as from use, as that the day of the Christ is at hand. Here. வசனம் 3. இவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. Let no man deceive you by any means, for that day and shall not and come, except there come a falling away first, and that man of the sin be the son of perdition. வசனம் 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது ஆதரிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Who the upset and exalt himself above all that is called and God, or that is worshipped, so that and he as the God sitteth in the temple of the God, slaving himself that he is God. வசனம் 5. நான் உங்களிடத்தில் இருந்தபோதும் அவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? Remember he not, and that when I was yet and with you, I told you those and things. வசனம் 6. அவன் தன் காலத்திலேயே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. And now he can out what and withhold it, that he might be the revelator in his time. வசனம் 7. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டு முன்னே அது வெளிப்பட்டது. For the mysteries of the iniquities doth already work, only he who now and later will let until he be the taken out of the way. வசனம் 8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலேயே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலேயே நாசம் பண்ணுவார். And shall and that the wicked be the revelator, whom the Lord and shall and consume with the spirit of God, with mouth, and shall destroy with brightnesses of this coming. வசனம் 9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே சகல வல்லமையோடும் கூட அடையாளங்களோடும் கூட பொய்யான அற்புதங்களோடும், even him whose coming is after the working of the Satan with all power and the stagnant and the laying wonders. வசனம் 10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே
உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படுகிறது தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற்று போனபடியால் அப்படியே நடக்கும். And with all the deceivableness have the unrighteousness in them that and parades, because they and receive not the love of the truth, that they might be the saved. வசனம் 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினையை உள்ளாக்கப்படுவது படிக்கு. And for this and cause God shall and send them strong delusion, that they should and believe ye. வசனம் 12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தையே தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். That they shall might be the demand who they believe not the truth, but the hidden pleasure in the righteousness. வசனம் 13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரை, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிக்கப்படும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறோம். But we have the band to give and thanks away to the God for you, brethren, believed of the Lord, because God hated from the beginning choose you to the salvation truth, sanctification of the spirit and the belief of the truth. வசனம் 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். Whereunto he called you by your gospel to the obtaining of the glory of your Lord Jesus Christ. வசனம் 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலைக்கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளையும் கைக்கொள்ளுங்கள். Therefore, brethren, stand fast and hold and the traditions which he have the been unto God. Watch the byword are you are the epistles. வசனம் 16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய அன்பின் கூர்ந்த நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்து இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும், now your Lord Jesus Christ himself, and the God even your Father, which and hate and loved you and the give you an everlasting consolation and good hope to God grace. வசனம் 17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவராக. Comfort your heart and establish you in every good words and work. Our ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. மரணன்றது இந்த பூமியில் இதனால் வந்ததுன்னா சாபத்தினால் வந்தது. சாபம் எதில் இருந்ததுன்னா ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த நன்மை தீமை கனியிலிருந்து வந்தது. அது எப்படி இந்த உலகத்தில் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான். இதுதான் மாறாக ஜீசஸ் எப்படி பிறந்தார்னா, ஸ்பிரிச்சுவல் ஒளி நிமித்தம் பிறந்தாருன்றத சொல்லப்படும். அவருடைய ரத்தமும் டிஃப்ரெண்ட் சொல்லப்படும். பூமியில் அவதரித்தார் எப்படின்னா மானிட ரூபத்தில் அப்படின்னு புரியுதுங்களா. இந்த பாவத்திலேருந்து நம்ம சாப்பிடக்கூடாது சொல்லப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டதுனால நம்ம ஒரு பீரியட் ஆஃப் த டேஸில் இயர்ஸில் வருஷங்களாக நம்ம அடிமைத்தனத்திலே இருக்கிறத கண்டு நம்மளை அம்மா மேலே வைத்த இந்த உலகத்தின் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாகவும் நம்மளை மீட்கிறார் திருப்பியும் வந்து. இது எப்படி மீட்கப்படுறோன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டும்தான், மட்டுமே தவிர வேறு எதுலேயும் நம்ம மீட்கப்பட முடியாது. ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம் பூமியை சிந்தப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் மட்டும்தான் நம்மளை மீட்க முடியும்ன்றது தேவனுடைய குமாரன் நம்மளை திருப்பி மீட்டுறாரு.
மீட்டு திருப்பியும் பிதாவின் இடத்துக்கு போயிருக்காரு. திருப்பியும் 2வது வருகை வருவார். வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறக்குறாங்கன்னா அவங்களாம் முதலாவதாக அவரோட வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்படுவாங்கன்றது சொல்லப்பட்டிருக்குது. அவர் வருகையின் அப்போ நம்ம இருந்தோன்னா, அவர் வருகைக்கு அடையாளமாக எது சொல்லப்படுதுன்னா, பூமியில் இந்த கேட்டின் குமாரன் ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் அவன் இருக்கும்போது அவருடைய நாசியினுடைய சுவாசமே அவனை அழிச்சிரும். தேவனுடைய நாசியினுடைய சுவாசமே அவனை அழிச்சு போட்டுரும் அப்படின்றது இன்றைக்கி இந்த வசனத்தில் பார்த்தோம். 2வது, பயப்படாதீங்க, அவரோட வருகைக்கு ஆயத்தமாக இருங்க, பயப்படாதீங்க. அவர் வருகை இன்னும் ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையை எதை குறிக்குதுன்னா, அவரை மகிமைப்படுத்துவதும் அவரோட நம்ம போய் திருப்பியும் சேருவதற்கு தான். அவரை என்றும் நம்ம போற்றி போற்றி பாடணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இந்த சின்ன சின்ன ஆசைகளை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி தான் பூமியில் அவனை வாழ வச்சுட்டு இருக்காரு நம்மளன்றதை நம்ம தெரியாமல் இன்னமும் ஒரு அனுக்கிரகம் ஒவ்வொரு நிமிஷமும் மூவிங் ஆயின்னு இருக்குது. நம்மளுக்கு அனுக்கிரகம் கொடுத்து கொண்டு அவர் கிருபை, மகா பெரும் கிருபை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி. ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.